அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே ஆன்மலாபம் கூடும். சென்ற பதிவில் ஒன்றான இறைவனை அடைந்து ஆனந்த அனுபவம் பெற உள்ள இடையூறுகளை பற்றி பெருமான் 17 அத்வித ஆனந்த அனுபவ இடையீடு என்ற தலைப்பில் கூறினார். இப்பொழுது 23 சிவதரிசனம் என்ற தலைப்பில் அருட்பெருஞ்சோதியை எவ்வாறு நாம் தரிசனம் செய்வது என்பதை தெளிவாக கூறுகிறார். சி என்பது அகரம். அகரம் என்பது உயிருக்கு உயிர், ஒளிக்குள் ஒளியாக மறைந்துள்ளது. இது 8. 8 என்பது ஆ. 2 என்பது வா. வா என்பது வகரம். வகரம் என்பது காற்றின் இயக்கம். இது ஒளிக்குள் காற்றின் இயக்கமாக நின்று அந்த ஒளி இயக்கம் இயக்குகிறது. இது 2. இதனை பெருமான் அகவலிலே 8ம் 2ம் இயலும் முதற்படி என அட்ட நின்று அருளிய அருட்பெருஞ்சோதி என்பார். மேலும் அகரமும் உகரமும் அழியா சிகரமுமாகிய வகரமுமாகிய வாய்மை மந்திரமே என பெருமான் கூறுகிறார். பாடல். திருவுடையாய் சிற்றபை வாழ் சிவபதியே, எல்லாம் செய்யவல்ல தனித்தலைமை சித்த சிகாமணியே, உருவுடை என் உயிருக்கு உயிராய் ஒளிர்கின்ற ஒளியே, உண்ணுந்தோறும் என் உள்ளகத்தே ஊறுகின்ற அமுதே, அருவுடைய பெருவெளியாய் அது விளங்கும் வெளியாய் அப்பாலுமாய் நிறைந்த அருட்பெருஞ்சோதியனே, மறுவுடையால் சிவகாம வள்ளி மணவாளா வந்தருள்க, அருட்ஜோதி தந்தருள்க விரைந்து என இப்பாடலை பதிவு செய்கின்றார். உலக மாந்தர்கள் உய்ய பெருமான் 3599வது பாடலில் திருவளர் திரு அம்பலத்திலே அந்நாள் செப்பிய மெய்மொழி பொருளும் உருவளர் திருமந்திர திருமுறையால் உணர்த்திய மெய்மொழி பொருளும் கருவளர் அடியேன் உள்ளத்தில் நின்று காட்டிய மெய்மொழி பொருளும் மருவி என் உள்ளத்தே நம்பி நான் இருக்க வண்ணம் திருவுளம் அறியும் என இப்பாடலை பதிவு செய்கின்றார். பெருமான் திருக்குறள் வகுப்பு நடத்தியது அனைவரும் அறிந்ததே. ஆக திருக்குறள் திருமந்திரம் திருவருட்பா நன்றாக படிக்கணும். சான்றோர் கூற நாம் அதனை செவி வழியாக கேட்டு அறிவினை பெருக்க வேண்டும். கேட்டபடி செயல்பட மனமுருகி பாட வேண்டும். பாடிய பின் நாம் செயல்பட வேண்டும். திருக்குறளில் கடவுளார் அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்கின்றார். அன்பு பண்பாகவும் அரண் பயனாகவும் இருக்க வேண்டும். அவ்வாறு தம் அகத்தை கடந்து இறை அனுபவத்தை கண்டவர் திருவள்ளுவ கடவுளார். மேலும் அருள் எனும் அன்புயின் குளவி பொருள் எனும் செல்வச் செவலியால் உண்டு என்பார். மகரிஷி ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணாமே சென்றே புகும் கதியில்லை நும் சித்தத்து நின்ற நிலைபெற நீவேர் நிலைத்து உய்யுமின எனவும் ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும் ஒன்று கண்டீர் உலகுயிர் ஆவதும் நன்று கண்டீர்
இனி நமச்சிவாய பழம் நின்று கண்டு ஏற்கு இது தித்தித்தவாறே என 3100 கிமு 3100 கூறுகிறார். முதல்ல எத்தனை பிறவி எடுத்தாலும் அறம் மீறாதவருக்கு மட்டுமே உரியது சுத்த சன்மார்க்கம். அதாவது ஒளி நிறைந்த இருளை புக்கி வெளிச்சத்தை வழங்கக்கூடியது சூரியன். புறம் அதாவது சன் என்பது சூரியன், மார்க்கம் என்பது பாதை. இது புற இருளை நீக்கும். அக இருளை போக்க நம்முள் மறைந்துள்ள வெளிச்சத்தை நமக்கு காட்டி நமக்கு அறிவு வேணும் ஒளி வழங்கக்கூடியது ஞான சுத்த சன்மார்க்கம். பெருமான் சிருஷ்டி நியாயம் என்கின்ற தலைப்பில் உரைநடை பகுதியில் 353 ஆகாசம் அனாதியே, அதுபோல ஆகாசத்திற்கு காரணமான பரம ஆகாச சுர்பராய கடவுள் அனாதி, அனாதியாய ஆகாசத்தில் காற்றும் அனாதி, அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருட்சக்தி அனாதையாய் இருக்கின்றது என்கின்றார். இதனைத்தான் முன்னோர்கள் சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை என்பார்கள். அதாவது எல்லாவற்றையும் இயக்கும் மூல கருமையம் சத்து சிவம், ஒளியின் இயக்க மையம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர் எல்லாவற்றையும் தடையற்ற இயக்க நிலை நின்று இயங்கச் செய்வது சித்து சக்தி எனும் காற்று. இது அருட்சக்தி எனும் தனி பெரும் கருணையாக உள்ளது. எல்லா உயிரும் இன்பமாக வாழ தன் ஆற்றலை வெளிப்படுத்தி இந்த காற்றை எல்லா ஜீவன்களும் ஜீவிக்கிறது. இது பவர். ஆகாயத்தில் அணுக்கள் நீக்கமர நிறைந்துள்ளன. அணுக்கள் என்பது முன்பிறவியில் எனது என்கின்ற மூலமலத்துடன் பிறந்து விருப்ப காரணமாக அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி உடலை விட்டு உயிர் பிறந்த ஆன்மா அணுவாக உள்ளது. இதுபோல் கடவுள் சமூகத்தில் சமூகம் என்பது இறைவன் முன்னிலையில் திரளாக கூட்டமாக உள்ளது. இதுபோல கடவுள் சமூகத்தில் ஆன்மா ஆகாசத்தில் சந்தானமயமாய் நிரம்பி இருக்கின்றன. சந்தானமயமாய் என்பது மரபு சந்ததி தொடர்பு வழியாக உள்ளது. அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்று பெயர். இது பரமான்மா. அந்த ஆன்மா செய்த செயல் கர்ம விடையாக பூமியில் பிறந்து காற்றை ஜீவிப்பதால் ஜீவாத்மா ஒளிக்குள் ஒளியாக மறைந்துள்ளது பரமாத்மா. இது ஆன்மா. மறுவுடையாய் மயக்கம் எப்படி வந்தது? ஆசை வந்தபோது அன்பு குறைந்தது. அதனால்தான் மகரிஷி ஆசை அருமின் ஈசனோடாயின் ஆசை அருமின். ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பம், ஆசை விட ஆய்ந்து வரும் இன்பம் என்பார். இச்சை விருப்பப்படி வந்தபோது ஈகை குணம் மறந்துவிட்டது. எனவே உலகில் அழியும் பொருளான மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை வந்துவிட்டது. உடையாள் என்பது காற்றின் இயக்கம். பெண்ணிடை மனம். எண்ணம் என்பது நினைப்பு என்பது செயல் யாவும். பெருமான் 4219 பாடலில் இருளை கெடுத்து என் எண்ணமெல்லாம் இனிய முடிய நிரம்பிவித்து மருளை தொலைத்து மெய்ஞான வாழ்வை அடையும் வகை புரிந்து தெருளை தெளிவித்து எல்லாம் சித்தி நிலையும் சேர்வித்து அருளை கொடுத்து எந்தனை ஆண்டோய் அடியேன் உந்தன் அடைக்கலமே என்கின்றார். கருவுடையாய் மறுவுடையால் கலந்திருப்பது தழுவுதல் உணர்தல். சிவகாமி வள்ளி மணவாளா யார்? அறிவு ஒளி வெளிச்சம் இறைவன் இருப்பிடம் பகர வடிவ குழி. காமம் இக்கு ப்ளஸ் ஆ சேரும் பொழுது கா. ஆ என்பது உயிரெழுத்து.
இக்கு என்பது மெய்யெழுத்து. புணர்ச்சி விதிப்படி இக்கும் ஆவும் கூடும் பொழுது கா எனும் அச்சரம் வந்தது. அதுபோல ஆ எனும் உயிரும் ஆன்ம ஒளி இயக்கமும் இக்கு எனும் மெய்யெழுத்து பெண்ணின் இயக்கமும் கூட கூட ஓர் உயிர் வந்தது. இது ஆணிடை அறிவும் பெண்ணிடை மனமும் புணர்ச்சி விதியின்படி மகர மெய்யான உடலில், மகரம் என்பது உடலை குறிக்கும். அகராதியில் மகரம் என்றால் சுறாமீன் முதலை என வரும். ஆக சிகரமும் வகரமும் சேர்ந்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி என்கின்றார். மகரம் என்னும் எழுத்து ஆ ப்ளஸ் உ ப்ளஸ் இம். சி என்கின்ற எழுத்து ஆன்ம சிற்றணு ஒளிக்குள் ஒளியில் மறைந்துள்ளது. இதனை சுற்றி வகரமாகிய இறைவனின் ஒளியும் அதன் செயல்பாடாகிய கருணை காற்றும், அதாவது ஆற்றலும், இந்த ஒளியை சுற்றி மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றாக உள்ளது. உகரம் காரியம் இந்த காற்று நடுநாடி வழியாக அகரமாகிய மூலாதார ஒளியை தாய்க்கருப்பையில் செலுத்துகிறது. இப்போ காரணமும் காரியமும் மகர மெய்யான உடலில் கூட குழந்தை பிறக்கிறது. ஆக இந்த குழந்தையினிடத்தே காற்றின் இயக்கமும் இருக்கிறது, ஒளியின் இயக்கமும் இருக்கிறது. காற்றின் இயக்கத்தை எடுத்துக்கொண்டு உயிர் வாழ்கிறது. ஒளியின் இயக்கமாகிய ஒளிக்குள் ஒளி மறைந்து நின்றுகின்றது. சிவ காம வள்ளி மனம் பெண்ணிடம், பெண்ணிடை மனம் காற்று. மணவாளர் புருவ மத்தியில் உள்ள ஆன்ம சுட்டணு ஒளிக்குள் ஒளியோட போய் சேரணும். வந்து அருள்க, வந்து அருள் தந்து விடுவாரா எனில் அருள் ஜோதி தந்தருள்க என்கின்றார். அருள் என்பது இறைவனின் தடையற்ற இயக்க நிலை. எல்லா உயிரும் இன்பம் அடைதற் பொருட்டு அனாதையான காற்று ஆற்றலாக தனி பெரும் கருணையாக உள்ளது. ஆற்றல் என்பது சக்தி, ஜோதி, அதாவது பவர் வெளிப்படுதல். மருளுடைய சிவகாமி வள்ளி மணாளா வந்தருள்க, அருள் ஜோதி தந்தருள்க விரைந்து. அருள் என்பது இறைவனின் தயவு, ஜீவகாருண் என்பது ஜீவர்கள் தயவு. சிறிய தயவாகிய செயல் நாம் பலகாலம் தினசரி அறமீறாது நம் தகுதிக்கு தக்கவாறு செய்ய அது பெரிய தயவாகி நாம் செய்ததால் நமக்கு ஆற்றல் கொடும். இந்த ஆற்றல் தான் அருள் ஜோதி. வேலை பார்த்தாதான் ஊதியம் கிடைக்கும். அதுபோல பெருங்கருணை பெருமான் கூறியபடி ஜீவகாருண்ய ஒழுக்கமே வழிபாடாக்கி நாம் தினசரி காலமுள்ள வரை பாடுபட 3407 பாடலில் கூறியபடி வந்தருள் புரிக விரைந்தது தருணம். மாமணி மன்றிலே நடம் புரியும் ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் ஆற்றலாய் விளங்கும் ஜோதியுள் ஜோதியாக உள்ள சுத்த சன்மார்க்க சர்க்குருவே தந்தருள் புரிக வரமெலாம் அல்ல தனியருள் ஜோதியை என்கின்றார். நீ உபகாரம் செய்தா அந்த ஆற்றல் உன்னையே சாரணும். ஜீவகாருண்யத்தால் பவர் பெற்றே ஆக வேண்டும். அதாவது உபகார சக்தியால் உயிர் பொருளும் கூடணும். ஏன்னா தேகம் அழியாவண்ணம் பாதுகாக்க வேண்டும். ஜீவகாருண்யத்தால் கலாய மனம் கரைந்து பக்தி தினசரி செய்ய அது ஒழுக்கமாகி இந்திரியம், கரணம், ஜீவன் ஆன்ம ஒழுக்கம் அறிந்து செயல்பட உயிரில் காற்றின் இயக்கமாகிய மனதில் விருப்பு வெறுப்பற்று பேதம் நீங்கி ஒருமை உணர்வுடன் செயல்பட ஆன்மா நெகிழ ஆண்டவன் இருப்பிடமாகிய புருவமத்தியின் அன்பும் உயிர்கள்பால் தயவும் கொண்டு மேலேற மனமுருக கண்களில் நீர் பெருகி அழுது அதனால் கண்களில் நீர் பெருகி கால் வழிந்து ஓடி ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அருள் அமுதே ஆற்றலை வழங்கக்கூடிய குருவே போற்ற நாம் எல்லாம் செயல்கூடும். அப்போது மயக்க நிலை வராது.
திருவுடையாய் சிற்சபை வாழ் சிவபதியே, எல்லாம் செய்ய வல்ல தனித்தலைமை சித்த சிகாமணியே. இதனை அடுத்த பதிவில் பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உல்லாவிரதம் குலையமலாம் ஊங்குக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்கை செய்து. திரு அருட்பிரகாஷ் சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம், 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.